அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நான் உங்கள் மரப்பித்தன் ராஜ்குமார் கண்ணகி நகர் சென்னையிலிருந்து. வெல்கம் டு ஆர்கே. இன்னும் ஒரு மரம் நடு சாலையோர சோலை வனம் மற்றும் பசுமையை பெருக்க விரும்பி சாலை எங்கும் பழம் மற்றும் மூலிகை மரங்களை நடவு செய்து வளர்த்து வருகிறேன். அதன் தொடர்ச்சியாக 30/10/2025 வியாழன் அன்று எனக்கு மாதாந்திர விடுமுறை நாள் என்பதாலும் குரோம்பேட்டையில் வசிக்கும் உயர் திரு மீனாட்சி சுந்தரம் ஐயாவின் வேண்டுகோளுக்கு இணங்கவும் அன்று என் அம்மாவின் 1ஆம் ஆண்டு நினைவு தினம் என்பதாலும் அம்மாவின் ஆத்மா சாந்தியடைய 5 அரச கன்றுகளை கிராண்ட் சதன் ட்ரங்க் சென்னை திருச்சி நெடுஞ்சாலையின் நடுவே, அதாவது சென்ட்ரல் மீடியனில் வரப்பித்தன் ராஜ்குமார் ஆகிய நானும் திரு மீனாட்சி சுந்தரம் ஐயாவும் இணைந்து நட்டு முடித்தோம். இறந்தவர்கள் நினைவாக அன்னதானம், பொருள் தானம் என பல தானம் செய்தாலும் இந்த பசுமை தானம் காலகாலமாக நிலைத்து நின்று என் அம்மாவின் ஆசீர்வாதமும் மரங்களின் ஆசீர்வாதமும் எனக்கும் இந்த மண்ணுக்கும் தரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நாம் அனைவரும் முடிந்தவரை நமக்கு பிடித்தவர்களுக்கு பிறந்த நாளிலோ அல்லது நினைவு நாளிலோ ஒரு மரக்கன்றை நட்டு அதை மரமாக வளர்த்தாலே அவர்களின் ஆசீர்வாதம் நமக்கு பூர்ணமாக கிடைக்கும். ஆகையால் மக்களே, பல மரங்களே அல்ல, பிறந்த நாளிலாவது சில மரங்களை நட்டு வளர்த்திடுவோம். வாருங்கள், விதைத்து கொண்டே இருப்போம், விளைந்து கொண்டே இருக்கட்டும். இது என்றும் அறுவடைக்கு அல்ல, நல்ல ஆத்மாக்களுக்கே. இந்த 5 அரச மர குழந்தைகளையும் என் அம்மாவின் ஆத்மாவுக்கே சமர்ப்பணம் செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவுல வேறொரு மரத்தோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப். மரம் நடுவோம், பறவையினம் காப்போம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், வெள்ளம் காப்போம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். மனிதம் காப்போம். மரங்களை நேசி, வாசிகளை சுவாசி.